வரைவு வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் ஒருவர் கூட விடுபடாமல் மீண்டும் பட்டியலில் சேர்க்க வேண்டும். புதிய வாக்காளர் சேர்ப்பிலும் விழிப்போடு செயல்படும்படி திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். பாசிச சக்திகள் குறுக்கு வழியில் காரியம் சாதிக்க கடுகளவு இடம் தரக்கூடாது என்றும் திட்டவட்டம். வடகிழக்கு பருவமழையால் ஒத்திவைக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் ஜனவரி மாதம் நடைபெறும் என அறிவிப்பு. கல்வியையும் கல்வி நிறுவனங்களையும் பலவீனப்படுத்த RSS சூழ்ச்சி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தேர்தல் பத்திரம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பெரு நிறுவனங்களிடமிருந்து 3100 கோடி ரூபாயை நன்கொடை வசூல் செய்த பாஜக. தேர்தல் ஆணையம் அதிர்ச்சி தகவல். வெனிசுலா நாட்டுக்கு எதிராக தீவிரமாக களமிறங்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப். 3வது எண்ணெய் கப்பலையும் பறிமுதல் செய்து அமெரிக்க ராணுவம் அதிரடி. கேரளாவில் பள்ளிகளுக்கு மதச்சாயம் பூசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் பள்ளிகளுக்கு கேரள அரசு கடும் எச்சரிக்கை. $6,500 கிலோ எடை கொண்ட அமெரிக்காவின் ப்ளூ பேர்ட் செயற்கைக்கோள் LVM-3 ராக்கெட் மூலம் நாளை மறுநாள் விண்ணில் செலுத்துகிறது இஸ்ரோ. இந்தியா மீது திட்டமிட்டு பொய்ச் செய்திகளை பரப்பும் வங்கதேச ஊடகங்கள். ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குற்றச்சாட்டு. கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக நாளையும் நாளை மறுநாளும் சிறப்பு பேருந்துகள் அறிவிப்பு. சென்னையிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு 900 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஒரே நாடு ஒரே தொழிலதிபர் என்பதே மோடி அரசின் கொள்கையாக உள்ளது. சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ். தொழிலதிபர் அதானிக்காக அணுமின் உற்பத்தியில் தனியாருக்கு அனுமதி. மோடி அரசு மீது காங்கிரஸ் குற்றச்சாட்டு. உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை. மேற்கத்திய ஊடகங்களின் செய்திக்கு ரஷ்யா திட்டவட்ட மறுப்பு. வங்கதேசத்தின் சிட்டகாங்கிலிருந்து இந்தியா விசா வழங்குவது காலவரையின்றி நிறுத்தி வைப்பு. மீண்டும் வன்முறையால் நடவடிக்கை. தென் அமெரிக்க நாடுகளான பிரேசில், பராகுவே நாடுகளை இணைக்கும் பாலம். 2 கிலோமீட்டர் பாலத்தை திறந்து வைத்தார் பிரேசில் அதிபர் லுலா. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸியின் இந்திய வருகைக்கான செலவு 100 கோடி. மெஸ்ஸிக்கு 89 கோடி ரூபாயும் ஒன்றிய அரசுக்கு 11 கோடி ரூபாய் வரியாகவும் செலுத்தப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தகவல்.